ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட 8th எபிசோட் பார்க்கலாம். இன்னைக்கான ஓப்பனிங் சீன்ல ஹீரோ வந்து சியோங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா சியோங் வந்து எந்தவித அதிர்ச்சியும் இல்லாம பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப சியோங் ஹீரோ கிட்ட வந்து, என்னப்பா நீ எப்படி வாழணுங்கிறதே மறந்துட்டியா? இந்த மாதிரி உன்னை பாப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஹீரோ சியோங்க ஒரு ஆளா கூட மதிக்காம அப்படியே ஹீரோயின் பார்த்து போறாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்ப சியோங் வந்து, நான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன கண்டுக்காம போற அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் ஷோல்டர் மேல கை போட்டு, இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவ கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தூரமாவே இரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட சியோங்கும், அட அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் சன்ஷுக் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஃபியான்சே பேரை நீ உன் வாயால சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு சியோங்கும், சன்ஷுக் வேணா உன்னுடைய ஃபியான்சியா இருக்கலாம், ஆனா அவளும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள பல மெமரிகள் ஒளிஞ்சிருக்கு, அதை உன்னால அழிக்கவே முடியாது, அதனால எனக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் போடாது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஷுக் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோவுக்கும் சியோங்க பார்த்து மனசு சரியில்லாதனால நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின், நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் இல்ல, நமக்கான நேரத்துல டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினுக்கு வந்து அவங்க பிரேஸ்லெட் ஞாபகம் வருது. அந்த பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது ஹீரோவும், இது என்ன பிரேஸ்லெட், இதை எப்படி நான் போட முடியும், இது கேர்ள்ஸ் போடுற மாதிரிலாம் இருக்கு, இது நான் கையில போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின், இது கப்பல் பிரேஸ்லெட், இந்த பாருங்க நானும் இதை கையில போட்டிருக்கேன், அதனால நீங்களும் இதை கண்டிப்பா போட்டுக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஹீரோ கையில போட்டு விட்டுறாங்க. அப்ப ஹீரோயினே பாசமா பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினை செவுத்து பக்கமா தள்ளி, இந்த பாரு நீ எனக்கு சொந்தமானவ, நீ எந்த ஒரு மேனோட கையையும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின், உங்க உத்தரப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போறாங்க. அப்போ ஒரு குரல், சன்ஷுக் நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் பாக்குறாங்க அது அவங்க அப்பா. அவங்க அப்பாவை பார்த்த ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க ஹீரோவும், எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் சும்மா இங்க வாக்கிங் வந்தப்பாங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க சியோங் வந்து ஹீரோ சொல்லியிருப்பார்ல ஹீரோயின் வந்து அவங்க ஃபியான்சேன்னு, அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசு சன்ஷுக் ஏதோ ஒரு புக் எடுக்கிறேன்னு மேலே ஏறும்போது அவங்க கீழே விழுற மாதிரி போயிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம சியோங் தான் காப்பாத்திருப்பாரு. அப்ப சன்ஷுக்கு நெத்தில அடிபட்டு இருக்கும். அதை பார்த்து சன்ஷுக்கு, இனிமே யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சியோங் வந்து, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சன்ஷுக், இப்பெல்லாம் நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், நீ பெரியவனாகி ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும்தான் நான் உனக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சியோங்கும், நீ பெரிய பொண்ணு ஆனா என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சன்ஷுக்கும், நான் பெரிய பொண்ணு ஆனா கண்டிப்பா பிரேவான கேலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சியோங் சன்ஷுக் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு, நான் பெரியவனான பிறகு கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ, உனக்கு தகுதியான பையனே கிடையாது, நீ எனக்கு சொந்தமான பொண்ணு, நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க ஹீரோயினா அவங்க அப்பா ரூம்ல லாக் பண்ணி வச்சிட்டாரு. அவங்களும் கதறாங்க, தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க, நான் பிரின்ஸை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற யாரும் கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. இங்க ஹீரோயினோட அப்பா செம கோவத்தோட, இனிமே ஹீரோயின் ரூம்குள்ள தான் இருக்கணும், யாரும் அவளை ரூமை விட்டு வெளியில வர அனுமதிக்க கூடாது, அவளுக்கு போனா போதுன்னு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தா அவ என்னன்னா என் தலைமையிலே ஏறி உட்காந்துருக்கா, இனிமே நான் ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இருக்க போறேன், அதனால இனி நான் சொல்லாம யாரும் சன்ஷுக் ரூம் கதவை திறக்கவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டு போறாரு. இங்க ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு ஹீரோயின் வீட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அங்க பணிப்பெண் வந்து, நீங்க இப்ப ஹீரோயினை பார்க்க முடியாது, அவங்கள அவங்க அப்பா ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு, அதனால நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும், நீ தயவு செஞ்சு என்ன உள்ள விடு, நான் போய் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பணிப்பெண்ணும், நீங்க இப்ப உள்ள வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசா தான் ஆகும், அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில மதுவேறி குதிச்சாவது நம்ம ஹீரோயினை பார்த்தணும்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா ஆட்களோட மது வாசல்லே நிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பாவும், ஒழுங்கா வெளியில போயிடுங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்தா நான் என்ன செய்வேனே தெரியாதுன்னு மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவரோட முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துடுறாரு. இங்க ஹீரோயினும் அவங்க எப்படி தப்பிக்கலான்னு பல வழிகளை பாக்குறாங்க, ஆனா எந்த வழியும் உங்களுக்கு உதவல. இங்க ஹீரோயினை பார்க்க முடியலன்னு ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க அவங்க 3 அண்ணன்களும் வராங்க. ஆனா ஹீரோவோட முகத்தை பார்த்தோன்னே திரும்பி ரிட்டர்ன் உள்ளே ஓடிடுறாங்க. இங்க ஹீரோயின் கதவை உடச்சுக்கிட்டாவது வெளியில வந்துடலான்னு பாக்குறாங்க, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. இங்க நம்ம ஹீரோ அடுத்த பிளானா நம்ம என்ன செய்யலான்னு மரத்தை தொங்கிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அங்க அப்பா வராரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பவ்யமா இறங்கி நிக்க அவங்க அப்பாவும் கண்டுக்காம போயிடுறாரு. முதல் எபிசோட்ல எப்படி கம்பீரமா இருந்த நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயினால எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு பாருங்க. இங்க சியோங் வந்து அரசரை பார்க்க வந்திருக்காரு. அப்ப அரசரும், என்ன தம்பி, எங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சபதம்லாம் போட்டுட்டு ஊரை விட்டு போனேன், இப்ப திரும்ப வந்திருக்க, என்ன பிளானோட வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சியோங்கும், அப்படிலாம் இல்ல அரசே, அது ஏதோ சின்ன வயசு, நான் அந்த மாதிரி கோவத்துல சொல்லிட்டேன், ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன கிடையாது, நான் பல நாட்டுகளுக்கு சுத்திருக்கேன், பல ஊர்களுக்கு போயிருக்கேன், ஆனா எனக்கு வீடு ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் நான் திரும்பி ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அரசர், இது மட்டும் தான் காரணமா, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அரசர், உங்களை நான் ஏமாத்த முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு பொழைக்க வேற வழி தெரியல, அதான் நான் திரும்பி ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் அரசருக்கு நம்புற மாதிரி தெரியுது. நீ சைனால கொஞ்ச நாள் இருந்தான்னு கேள்விப்பட்டேன், அங்க உள்ள நிலவரம்லாம் என்னன்னு அரசர் விசாரிக்கும் போது அதுக்கு சியோங், எனக்கு
பொலிட்டிக்கல் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரசே, அதனால நான் அதெல்லாம் கவனிச்சது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அரசர், இந்த ஊர்ல ஒரு போட்டி நடக்க போது, நீ வேணா அந்த போட்டியில கலந்துக்கோ, உனக்கு செல்வங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சியோங்க நன்றி சொல்லிட்டு சில மருந்துகளை கிஃப்டா கொடுத்துட்டு போறாரு. அப்ப அரசர் வந்து யோசிக்கிறாரு, இவன் எந்த காரணமும் இல்லாம இந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்க மாட்டான், இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கான், பாப்போம் என்னதான் செய்ய போறானே. இவன் ஒரு வைல்ட் டாக்கு, பிரின்ஸ் வந்து ஒரு ஹண்டிங் டாக்கு, இது ரெண்டும் அடிச்சுக்கிச்சுன்னா எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்கிறாரு. இங்க பனிப்பெண் வந்து ஹீரோனுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது அப்ப ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க, என்னால பிரின்ஸை பார்க்காம இருக்க முடியல, தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பனிப்பெண்ணும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க லேடி, உங்க அப்பா ஆடுற மாரி என்னால வெளியில அனுப்ப முடியாது, ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது என்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ பனிப்பெண் கிட்ட சில பொருட்கள் எடுத்துட்டு வர சொல்லும்போது அவங்களும் போய் அதை எடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பேப்பர் கப் மூலயமா நம்ம போன் மாதிரி யூஸ் பண்ணலாம்ல, அதை தான் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்பை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றாங்க. பனிப்பெண்ணும் அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினை பாக்குறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கப்பு வந்து அவர் தலையிலே விழுது. இதை யாரடா நம்ம மேல தூக்கி போட்டான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பனிப்பெண் வந்து ஆக்ஷன் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி காதுல வச்சு பேசுங்கன்னு சொல்லி. ஹீரோவும் அந்த கப்பை எடுத்து காதுல வைக்கும்போது அப்ப ஹீரோயின் பேசுறது அவருக்கு நல்லாவே கேக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இங்க நம்ம ஹீரோயின், பிரின்ஸ் உங்களுக்கு காதுல விழுதா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா இல்லையான்னு கத்திட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும், எனக்கு நல்லாவே காதுல விழுது, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த பிரச்சனை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயினும், இந்த பிரச்சனையை முடிக்க என்கிட்ட சில ஐடியாக்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி நிறைய ஐடியா சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி நான் உன் ஐடியா படியே செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. அப்ப ஹீரோவும் ஏன் கேட்க மாட்டேதுன்னு சொல்லி லைட்டா எடி பார்க்கும்போது அவங்க அப்பா ஹீரோ முறைச்ச மாதிரி பார்த்துட்டு அந்த கயிறை அருவா வச்சு வெட்டி விட்டுறாரு. இங்க ஹீரோயின் பிரின்ஸ் பிரின்ஸ்னு கத்திட்டு இந்த பிளான ஊத்திக்கிச்சான்னு செம்ம கடுப்பாகுறாங்க. இங்க ஹீரோவோட பிளானா அவங்க 3 அண்ணன்களையும் பார்க்க வராரு. அவங்க 3 அண்ணன்களும் ஹீரோவை பார்த்து பயந்து போய் நிக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே வரீங்களான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அப்படியே அவங்க 3 பேருக்கும் லைட்டா ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுத்து உங்க அப்பாவோட ஹார்ட்டை வின் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவங்க 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவரோட செகண்ட் பிளானா அவங்களுக்கு பிடிச்ச பொருள் கிஃப்டா வாங்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா செகண்ட் அண்ணனும் தேர்ட் அண்ணனும் ஹீரோ பக்கம் சாஞ்சிடுறாங்க. அப்ப செகண்ட் அண்ணனும் அப்பாக்கு ஒயின் தான் பிடிக்கும்னு சொல்ல, அப்ப மூணாவது அண்ணனும் அப்பாக்கு மவுண்டைன் ஒயின்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணன், ஏன்டா உங்களுக்கு எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா, இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு திட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அண்ணனுக்கு ஒரு கோட் ஒண்ணு வாங்கியிருப்பாரு, அதை எடுத்து அவருக்கு போத்தி விடும்போது அப்ப அந்த அண்ணன் ஹீரோவை பார்த்து, என்னையும் நீங்க விலை கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல பிக் பிரதர்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு ஹீரோ. அதை கேட்டு அவங்க அண்ணனுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுது. நீ தான் என்னோட சன் இல்லான்னு அவரும் ஒத்துக்கிறாரு. அப்படியே 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒயின் குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோ வந்து அந்த ஒயினை வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா பார்க்க போயிருக்காரு. அவங்க அப்பாவும் அந்த ஒயினை குடிச்சு பார்த்துட்டு, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல, இது 30 வருஷத்து ஒயினே கிடையாது, நீ என்னை ஏமாத்திட்ட, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இந்த பிளானும் ஹீரோக்கு ஊத்திக்குது. அப்ப ஹீரோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா, நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற வரைக்கும் நான் உங்க வீட்டு வாசம் முன்னாடி முட்டிக்கால் போட்டு தான் உட்கார போறேன், எவ்வளவு பனி பொழிஞ்சாலும் எவ்வளவு குளிரா இருந்தாலும் அதை நான் தாங்கிக்கிட்டு இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வைராகத்தோட உட்காந்துருக்காரு. இங்க பனிப்பெண் வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வரும்போது அங்க ஹீரோயினை காணும். பனிப்பெண்ணு இவங்களை எங்க காணும் தேடிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஹீரோயின் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சோகமா வராங்க. என்னால முடியல, என்னால ஒரு ரூமுக்குள்ளே இருக்க முடியல, என்னால பிரின்ஸையும் பார்க்காம இருக்க முடியல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன வெளியில அழைச்சிட்டு போன்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த பனிப்பெண் பயந்து போய், கவலைப்படாதீங்க, நான் உங்களை வெளியில அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் அவங்க அழுதது எல்லாமே ஆக்டிங் தான், ஆனா அது பனிப்பெண்ணுக்கு தான் தெரியல. இங்க ஹீரோ குளூர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினோட அப்பா வந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்க அப்பா, இப்படி நீ பிடிவாதம் பிரிக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல, தயவு செஞ்சு உள்ள வான்னு கூப்பிடும்போது இதுக்கு மேல ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அதனால உள்ள வராரு. அப்ப அவங்க அப்பா, நான் எதுக்காக என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தெரியுமா, நீ ஒரு பிரின்ஸ், அரசரை பாதுகாக்கிறதுக்காக பல உயிர்களையும் எடுப்ப, நீ உன் உயிரையும் கொடுப்ப, இதனால உன் கைகள் ஃபுல்லா பல ரத்தங்கள் படிஞ்சிருக்கும், அதோட உனக்கு எதிரிகளும் அதிகமா இருப்பாங்க, இந்த நிலைமையில என் பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனா நீயும் கல்யாணம் பண்ணிப்ப, குழந்தைங்களை பெத்துப்ப, ஆனா உன்னோட எதிரிகள் யார டார்கெட்டா வைப்பாங்க, உன்னோட வீக்னஸ் ஆன என்னோட பொண்ணையும் குழந்தைங்களையும் தான், இதனாலதான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நான் சொன்னேன், ஆனா என் பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா, உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா, அப்படி இருக்கும்போது என் பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா அப்பாவான எனக்கு என் பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும்னு பயம் இருக்கும்ல, அதான் என் பொண்ணை நீ பாதுகாப்பா பாத்துப்பியாங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சேன், ஆனா என் நம்பிக்கை நீ வீணடிக்கல, உன் மேல முழுசா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் ஹீரோவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப அவங்க அப்பா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னா எனக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவும் அது என்னன்னு கேக்குறாரு. கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணை தொடவே கூடாது,
அதோட உன் வீட்டுல நைட்டு தங்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா என் வீட்டுல வந்து அவ தங்க மாட்டா, நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டு ஹீரோயினை விடுவிக்க சொல்றாரு. ஹீரோயினோட அம்மாவும் சந்தோஷமா போய் ஹீரோயினை பார்க்கலான்னு போகும்போது அங்க ஹீரோயினை காணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் வெளியில போயிருப்பாங்கல்ல. ஆனா ஹீரோயினோட அம்மாக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியல. கல்யாணம் ஓகே ஆனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து ஒரு ஜோசியர் லேடியை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா அடிக்கடி இந்த ஜோசியரை பார்க்க வருவாங்க போல, அதனால தான் ஹீரோயினை தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேடி சரியான ஃப்ராடு. அவங்க அம்மா வந்து பிரச்சனை எல்லாம் புலம்பிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த பொண்ணுகிட்டயே எதுவோ அவங்கள கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே ஹீரோயின் நம்பிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்கும்போது அப்போ ஒரு தாளை கொடுத்து இதை பிரின்ஸ் தலகாணி கீழே வச்சிடுங்க, அப்புறம் உங்க கல்யாணம் நல்ல விதமா நடக்கும்னு சொல்லும்போது பனிப்பெண்ணுக்குலாம் இது நம்புற மாதிரியே தெரியல. அதை ஹீரோயின் கிட்டயும் சொல்லும் போது ஹீரோயின் சும்மா இரு, இதை நம்ம வாங்கிப்போம்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி உடம்புக்குள்ள நம்ம ஆந்தவத உள்ள வந்துடுறாரு. அவர் உள்ள வந்த பிறகு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புவீங்களான்னு ஒரு மார்க்கமா கேட்கும்போது இங்க பனிப்பெண்ணுக்குலாம் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப அவரு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீ சரி செய்யணும்னா சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தணும், அதனால நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலாம் நீயே முடிவெடுன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு இவர் பேசுறது ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வெளியே வந்த பிறகும் அந்த குறுக்கு வழின்னு சொன்னது அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு பிரின்ஸ பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்த ஹீரோ, என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சா, என்னைய பாக்குறதை விட உனக்கு ஊர் சுத்தி பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அவங்க அப்பா கண்டிஷன் சொன்னது ஞாபகம் வந்து ஹீரோயினை தள்ளி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின், பிரின்ஸ் உங்களை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆகுது, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால இன்னைக்கு நைட்டு உங்களோட நான் தூங்கவான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, முடியவே முடியாது, உங்க அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொல்லி, அதனால இப்போ நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் வந்து என்ன பிரின்ஸ் என்னை விட உங்களுக்கு அந்த கொடுத்த வாக்கு தான் முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி, என்ன என்கிட்ட இப்படிலாம் பேசினா நான் மயங்கிடுவேன்னு நினைக்கிறியா, நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் வெளியில விட்டுறாரு. அப்படியே ஹீரோயினை வெளியில விட்டு ஹீரோ ரூமுக்கு வரும்போது அங்க யாரோ ஒரு அம்புல லெட்டர் சொருவி அனுப்பி விட்டுருக்காங்க. அது என்ன லெட்டர்னு ஹீரோ பிரிச்சு பார்க்கும்போது, நீ பல உயிர்களை கொண்டுட்டு உன் வாழ்க்கையில மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா, அது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கு. இங்க ஹீரோக்கு சமக்கோமா வருது, யார் இதை பண்ணிருப்பான்னு யோசிக்கிறாரு. இங்க ஹீரோயின் வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே, இதை ஹீரோவோட தலானி கடியில வைக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அங்க பெரிய அண்ணன் வராரு. அப்ப ஹீரோயினும் என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் சியோங்க மார்க்கெட்ல பார்த்தேன், இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம சியோங்கால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்க அதுக்கு அவங்க அண்ணனும், என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா, சியோங்கோட அப்பா அம்மாவை ஹீரோ தான் கொன்னாரு, அதனால சியோங் வந்து ஹீரோவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான், நாளைக்கு வேற போட்டி நடக்க போகுது, அங்க ஹீரோவை என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லும்போது இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அன்னைக்கு ஏன் ஹீரோ அவ்வளவு கோவப்பட்டாருன்னு. மறுநாள் இங்க போட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு டீமாவும் அந்த சியோங்க இன்னொரு டீமாவும் இருக்காங்க. இங்க ஹாக்கி கேம் தான் விளையாட போறாங்க. ஆனா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கேம் இருக்கு. அப்படி இங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சூப்பரா விளையாடுறாரு, ஆப்போசிட் ஜெயிக்கவே விட மாட்டாரு, இவரே தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. சியோங்க இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாகுது. அரசரும் பிரின்ஸ் ஜெயிக்கிறதுல சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கேம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட பால கொடுக்கும்போது அவர் கோல் போட்டுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஹீரோ மேலாம் உட்காந்து குதிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும், ஏண்டா கொஞ்சம் இடத்த கொடுத்தா மரத்து பிடிப்பியாங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்ப சியோங் வந்து ஹீரோவை கவுக்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். கேம் ஸ்டார்ட் ஆன பிறகு எல்லா பிளேயர்ஸும் ஹீரோவை போய் பிடிச்சிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்டிக்கை வச்சு ஹீரோவை நல்லா அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து செகண்ட் ஹீரோக்கு சமக்கம் வருது, இது ஃபவுல், இப்படி பண்ணக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ள இங்க சியோங் வந்து கோல் போட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா அடிச்சுக்கோங்க, எனக்கு இதுதான் வேணுங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படியே கேமும் போயிட்டு இருக்கு. ஹீரோவை எல்லாரும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப சியோங் கோல் போட வரும்போது அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ அவர் கோல் போட விடாம நடுவில் வந்து தடுத்து நிக்கிறாரு. இதனால கோவப்பட்ட சியோங் வந்து அந்த பால தூக்கிடாம அந்த ஸ்டிக்கோட தூக்கி எறிகிறாரு. அதை கவனிச்ச நம்ம ஹீரோ அவர் ஸ்டிக்கை தூக்கி எறிஞ்சு செகண்ட் ஹீரோக்கு அடிப்படாத மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த ஸ்டிக்கு அரசர் அடிக்கிற மாதிரி போய் அப்படி பக்கத்துல போய் விழுந்துருது. கொஞ்ச நேரத்துல அரசருக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. அதை பார்த்த ஹீரோ மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிடுங்க அரசே, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தண்டனையா நீங்க சாவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அரசரும் அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, இப்ப கொஞ்சம் போட்டியை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அங்க சியோங்க வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஆனா இனிமே நீ சந்தோஷமா இருக்க முடியாது, உன் வீட்டுக்கு வந்த லெட்டரை படிச்சியா இல்லையான்னு கேட்டுட்டு போறாரு. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது இந்த லெட்டர் அனுப்புனது சியோங்க தானே. இந்த சியோங்க கரெக்டா பிளான் போட்டு ஹீரோ மாட்டி விண்ணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க சியோங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு 3 பசங்க ஒம்பு வளர்த்திருப்பாங்களா, அவங்க கை கால் எல்லாம் கட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 3 பேரும் சியோங்க பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப சியோங்க அங்க வந்து என்ன அடிச்சு விளாடலாமாங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போறாரு. சியோங்க தான் இவங்களை போட்டு அடிச்சிருப்பான் போல. இங்க ஹீரோ வந்து அவர் செகண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட சியோங்க ஃபாலோ பண்ண சொல்றாரு. அவரும் ஓகே சொல்லிட்டு போறாரு. அப்ப
அங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ண பொருள் வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை சந்தோஷமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஹீரோ ஹீரோயினுக்கான வெட்டிங் ரிங் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. இங்க செகண்ட் ஹீரோ ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு யுன்ஹா பார்க்க வராங்க. யுன்ஹாவும் அவரை பார்த்துட்டு சந்தோஷப்பட அந்த பொக்கையை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ அன்னைக்கு விட்டுட்டு போனதுக்கான காரணம் சொல்ல வரும்போது அப்ப யுன்ஹா பலருக்கு பல பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, நீங்க ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையாவது என்னை விட்டுட்டு போயிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது, அதனால நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லைன்னு செகண்ட் ஹீரோ கன்னத்துல கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவும் இந்த சந்தோஷத்தோட மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க கர்ச்சிப்பு கொடுக்க மறந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டு திரும்பி போகும்போது அப்ப அவங்க ஹீரோ மேலேயே மோதிடுறாரு. ஹீரோவும் கண்ணு பார்த்து வரமாட்டியான்னு கேட்கும்போது அதுக்கு செகண்ட் ஹீரோவும் ஏன் நீ பார்த்து வர வேண்டியதானே ரெண்டு பேரும் வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து தலையை சாச்சா மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கும்போது அதை பார்த்த ஹீரோ நீ இப்போ எதுக்கு தலையை சாச்சா மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஆமா உன்னை பார்த்தா எனக்கு ஜெலஸா இருக்கு, புது மாப்பிள்ளையா வேற ஆகிட்டே, சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கும் அப்படியே லைட்டா வெக்கம் வருது. அப்ப ஹீரோவும் நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட பர்சனல் லைஃப், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க யுன்ஹா போறதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஹீரோவை மதிக்காம போயிடுறாரு. இங்க ஹீரோவும் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு பாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வீட்டுல ஒரு மேடு வந்து ஹீரோயினுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அந்த லெட்டர் எழுதியிருக்க மாதிரி தெரியுது. நான் உன்னை முதல்ல சந்திச்ச இடத்துக்கு உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ உடனே வான்னு அந்த லெட்டர்ல இருக்கு. ஹீரோயினும் அந்த மேடு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இங்க யுன்ஹா யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த செகண்ட் ஹீரோ அதை பார்த்துட்டு இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னு குழப்பமா அங்க வந்து எட்டி பாக்குறாரு. இங்க ஹீரோயின் வந்து அங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பர்சன் ஹீரோயினை மயக்கம் போட வச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் போற வழியில தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்து கவனிக்கல. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது அவங்க உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க, ஒரு லெட்டர் வந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அங்க பனிப்பெண் பதட்டமா ஓடி வந்து நான் ஹீரோயினை தேடினேன், எங்கேயுமே காணும், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோவுக்கும் இங்க என்ன நடக்குதுங்கிறதே புரியல. இங்க சியோங் வந்து ஒரு குகைக்குள்ள வராரு. அங்க அரசருக்கு எதிராக ஒரு படையே திரட்டி வச்சிருக்காரு. அந்த படைக்கு தலைவனே நம்ம சியோங் தான். அவர் அரசருக்கு எதிராக எல்லாமே பிளான் பண்ணி தான் இந்த ஊருக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காரு. இதனால ஹீரோக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னே தெரியல. இங்க ஹீரோயின் இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. நான் எங்க இருக்கேன், யாரை நீங்க அழைச்சிட்டு வந்ததுன்னு அவங்க பாத்துட்டு இருக்கும்போது அங்க மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வந்து இது உன்னோட கல்லறை, நீ கொஞ்ச நேரத்துல சாக்க போற அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க செகண்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க யுன்ஹா ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்களா, அவங்க ஒரு வீட்டுல ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுங்கன்னு சொல்லி. அந்த பர்சன் வேற யாருமே இல்லைங்க, இப்ப ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்களா அவங்க தான். அப்ப யுன்ஹா தான் இதுக்கெல்லாம் காரணமா, யுன்ஹா தான் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றாங்களாங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படி ஹீரோயினை கொலை பண்ணாலும் அவங்களுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எதுக்காக என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ உயிரோட இருக்கிறது ஒரு பர்சனுக்கு பிடிக்கல, அதனால உன்னை கொல்ல சொல்லியிருக்காங்க, அதனால இப்ப நீ சாக போற நேரம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சுத்தியல் எடுக்கிறாரு. அப்படியே இந்த ஸ்டோரியை ரியாலிட்டி ஹீரோயின் படிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல, எப்படி இவங்க இங்க வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க மனசுல நினைக்கிறாங்க இவங்க மெயின் லீடுங்கிறதுனால கண்டிப்பா சாக மாட்டாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்திப்பாங்கன்னு நினைக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணி இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துக்கு வந்து தேடி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் அங்க எங்கேயுமே இல்ல. அவங்களோட பிரேஸ்லெட் தான் கீழே கிடக்கு. அதை பார்த்த ஹீரோ அப்பதான் அவங்க அப்பா சொன்ன 3 கண்டிஷனையும் யோசிச்சு பாக்குறாரு. நமக்கு ஒரு கண்டிஷனை மட்டும்தான் விஷுவலா காமிச்சிருப்பாங்க, மீதி 2 கண்டிஷனையும் இப்பதான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா 2வது கண்டிஷனா குடும்பத்தோட மானம் என்னைக்கும் உங்களால சீர்குலைய கூடாது, இந்த குடும்பத்தோட மான மரியாதையை நீங்க தான் கட்டி காக்கணும். அப்புறம் 3வது கண்டிஷனா என் பொண்ணோட பாதுகாப்பு உன்னோட பொறுப்பு, என் பொண்ணை எந்த சூழ்நிலையில நீ கைவிட்ட கூடாது, அவளை என் நேரமும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் ஹீரோ ஓகே சொல்லி சைனும் போட்டு கொடுத்திருப்பாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் யுன்ஹா இப்படி பண்ணாங்க, ஹீரோ எப்படி ஹீரோயினை கண்டுபிடிக்க போறாரு, ஹீரோயின் எப்படி அந்த கொலகாரன்ட்டு தப்பிக்க போறாங்கிறது எல்லாமே தெரியும். அதனால என்ன மாதிரி நீங்களும் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. அதனால இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு வர தேர்ஸ்டே தான் ரிலீஸ் ஆகும். முடிந்த அளவு சீக்கிரம் அடுத்த எபிசோட போல ட்ரை பண்றேன். பாய்.